பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி போன வாரம் ஒரு வியாழன் வெள்ளியில் தான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான திருப்பமாக 2 பேரும் மனசு விட்டு பேசின விஷயங்கள்லாம் நடந்துச்சு. காவேரியும் விஜயும் அவங்கவுங்க சைடில் என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையாக இருந்துச்சு, எது அவங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு, இடைஞ்சலாக இருந்துச்சு, குழப்பமாக இருந்துச்சுங்கெல்லாம் பேசி முடித்தாங்க. அதுக்கு பிறகு ஏதாவது சீரியஸான மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நாளைக்கு ஜாலியாக தான் கதை எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம். அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு தான் இப்போ கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி குமரன் பார்த்திங்கன்னா பொட்டிக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்காக காஞ்சிபுரம் வரைக்கும் போனவர் அப்படியே 2 மாமியாருக்கும் அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் சாரியெல்லாம் வாங்கிட்டு வர, அம்மாச்சி கண்ணாடி போடாமல் கருப்பு கலர் சாரி ஏன்டா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டு அப்புறம் போட்டு பார்த்துட்டு ஓ பிங்க் கலர் சாரியா அப்படின்னு பேசுகிற விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ நர்மதாவுக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஆனால் காவேரிக்கும் கங்காவுக்கும் எது வாங்கிட்டு வரலான்னு உடனே அதை வச்சு வீட்டுக்குள்ளே ஒரே கலாட்டா, நீங்கள் தான் ஏதாவது குறை சொல்லுவீங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காவேரி சிரிச்சிட்டே வெளில பார்த்தா விஜயோடைய கதவு மூடியே இருக்குது. ஏன்னா விஜய் இப்போ இங்கே இருக்கார், அவங்க வீட்டில் இருக்கார். அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, வெண்ணிலா தூங்கிட்டாங்களாங்கிறத நர்ஸ்ட்டை விசாரிச்சுட்டு கிளம்பி இங்கே வராரு. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மாமி புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. காவேரிகிட்ட பேசிவிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த பையனை குறை சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பையனுக்கு நான் எங்கள் சொந்தக்காரனாக்க போகிறேன், எங்கள் சொந்தக்கார பொண்ணை கட்டி வைக்க போகிறேன்லாம் பேச அவங்க ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க, கொண்டுடுவாங்க பொண்ணு அப்படின்னா அதெல்லாம் இல்லை, டிவோர்ஸ் வாங்கி கட்டி வச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பால் நல்லவன் நம்பாதீங்க, அந்த ஆளை பார்த்தாலே பணக்கார ரவுடி மாதிரி தெரியுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லையே அப்படின்னு அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இப்போ காவேரி கிட்டக்க விஜய்க்காக வாதாடிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜயும் வந்துடுறாரு. வந்தவர் ஓ கல்யாணமா பரவாயில்லையே, பொண்ணு பாருங்கள் எல்லா பொருத்தும் ஒத்து வந்தால் பச்சக்குன்னு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் பேச கோவமாக கிளம்பி காவேரி போகிறாங்க. அப்புறமா அவர் இதெல்லாம் விளையாட்டு தான் சொன்னாங்கிறார். இந்த மாதிரி விளையாட்டுக்கு சொல்கிறேன் தான் பல பிரச்சனையாச்சு. திருப்பி அதே விஷயத்தை இவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் நமக்கு பரிதாபமே வராட்டியும் பரிதாபப்படுங்க ப்ளீஸ்னு யமுனா சாப்பிடாமல் வெயிட் பண்ணுறாங்களாம் நிவினுக்காக. ஆனால் நிவின் சாப்பிட்டு வந்துட்டாராம். அவங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றத பார்த்து நிவினுக்கு கஷ்டமாக இருக்காமா. நிவின் நல்லவருங்கிறதுக்காகவே யமுனாவை அப்படியே டக்குன்னு ஒரே நாள் ராத்திரி நல்லவங்களாக மாற்றுறது, அவங்க சுயநலமாக இருந்து செஞ்ச விஷயங்கள், அவங்க அந்த கல்யாணத்தை செஞ்ச விதத்தெல்லாம் நம்ம மறக்கணும்னு எதிர்பார்க்கறது கம்ப்ளீட்டாக நமக்கு அவ்வளோ ஈஸியாக மாறுற விஷயமா தெரில. அவங்கள பார்த்தாலே எனக்குலாம் அவங்க செட் ஆகும் அப்படின்னு தோணவே இல்லை. நிவினும் யமுனாவும் சேரணும்னு ஒரு கட்டத்தை கூட தோணவே இல்லை. உங்களுக்கு என்ன தோணும்?